தமிழகத்தில் குடிக்க தண்ணீர் கிடையாது. சிவப்பு பட்டியலில் 10 மாவட்டங்கள். உஷாராக இருங்க மக்களே. நிலத்தடி நீரை மிக அதிக அளவில் எடுப்பதால் தமிழ்நாடு நெருக்கடியான நிலையில் உள்ளது. அதிலும் குறிப்பாக 10 மாவட்டங்களில் அதிக அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. பூமிக்கு அடியில் ஒளிந்திருக்கும் நிலத்தடி நீர்தான் மனித குலத்தின் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு. ஆனால் சமீப காலமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகை, கட்டுப்பாடற்ற நகரமயமாக்கல் மற்றும் மிதமிஞ்சிய நீர் பயன்பாடு காரணமாக தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளதாக இந்த அறிக்கை கூறியுள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகத்திலும் இந்த நிலை நீடித்திருப்பது அதிர்ச்சியான தகவலாக உள்ளது. 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் ஆண்டு நிலத்தடி நீர் மறு ஊட்டம் 22.61 BCM ஆக உள்ளது. ஆனால் இதில் கணிசமான அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு நிலத்தடி நீரை உறிஞ்சுவதில் ஒட்டுமொத்தமாக பாதி நெருக்கடி நிலையில் இருப்பதாக இந்தியாவின் இயற்கையான நிலத்தடி நீர் வளங்கள் குறித்து மத்திய நீர்வளத்துறை ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 10 மாவட்டங்கள் மிக கடுமையான நிலத்தடி நீர் சுரண்டல் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மழை மூலம் பூமிக்கு செல்லும் நீரை விட எடுக்கப்படும் நீரின் அளவு அதிகம். நிலத்தடி நீரை 70% குறைவாக பயன்படுத்தும் பகுதிகள் பாதுகாப்பான நிலையில் இருப்பதாகவும், 70% முதல் 90% வரை பயன்படுத்தும் பகுதிகள் பாதி நெருக்கடி நிலையில் இருப்பதாகவும், 90 முதல் 100% வரை பயன்படுத்தும் பகுதிகள் நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும், 100%க்கும் மேல் பயன்படுத்தும் பகுதிகள் அதிதீவிர நெருக்கடி நிலையில் இருப்பதாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துவதில் 73.5% என்ற நிலையில் உள்ளது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களும் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதில் எந்த நிலையில் இருக்கின்றன என்ற விவரங்களும் அந்த ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. அதில் சென்னை, திண்டுக்கல், கரூர், மயிலாடுதுறை, நாமக்கல், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 10 மாவட்டங்கள் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் மாவட்டங்கள் என்ற சிவப்பு பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 90 முதல் 100% வரை நிலத்தடி நீரை பயன்படுத்தும் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும், தர்மபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, மதுரை, ராணிப்பேட்டை, தென்காசி, தேனி, திருச்சி, திருப்பூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் 70 முதல் 90% வரை நிலத்தடி நீரை பயன்படுத்தி பாதி நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அதேபோல் அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, நீலகிரி, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவள்ளூர், விருதுநகர் ஆகிய 14 மாவட்டங்கள் 70%க்கும் குறைவான நிலத்தடி நீரை பயன்படுத்துவதால் பாதுகாப்பான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தமிழ்நாட்டில் நீர்மட்டம் சரிந்து வருவது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் நீரின் தரமும் பாதிக்கப்பட்டு வருகிறது. பல மாவட்டங்களில் நைட்ரேட் மற்றும் குளோரைடு அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட நீரில் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் கடல் நீர் உட்புகுவதால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது என்றும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த அபாயத்தை உணர்ந்து அரசும் மக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் நீண்ட தேவையை கட்டாயம் ஒரு நாள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை.